அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர மதிய நேர ஒலிபரப்புகளும் டொரண்டோ நேரம் மதியம் 12 மணி 14 நிமிடங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் ஊழியர் சுசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்தர் அவர் கூடாக இன்றைய நாளிலே பிரசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா ஆமேன். இணைந்திருக்கவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு தருகின்ற தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை, விசேஷமான ஒரு அதிகாரத்தை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம். யோவான் 17ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் அவர் பரிந்து பேசின ஒரு ஜெபமாய் அது காணப்படுகிறது. இந்த அதிகாரம் எனக்கும் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் அது இருக்கும். எப்பொழுதுமே நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்த நாட்களிலே ஒரு கலிலேயாவை பார்க்க போயிருந்த ஒரு நாள், அந்த அதிகாலையில் வேளையிலே நாங்கள் கூடி ஜெபிக்க ஒரு இடத்திற்கு நாங்கள் போவோம். அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு ரூம்ல நாங்கள் கூடி ஜெபித்து விட்டுதான் டூரு போன. நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 பேர் எங்கள் சபையில் கூடி போயிருந்தோம். அந்த நேரத்திலே நான் என்னுடைய அறையிலே நான் தனியாக எனக்கு ஜெபிக்க இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து ஜெபித்து விட்டு நான் பிறகு அந்த கூடுகையான ஜெப இதுக்கு நான் சென்றிருந்தேன் கலந்து கொள்ளும்படியாய். அங்கு எங்களை ஜெபத்திலே நடத்தினவர் அவர் என்ன செய்தார், அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எங்களை ஜெபத்திலே நடத்துவார். அவர் என்னை பைபிள் உமன் என்றுதான் என்னை அழைப்பார். அவர் என்னுடைய மிகவும் வயது மூப்பு உடையவர். அந்த நாட்களிலே நான் சொல்லுவது 15-16 வருடங்களுக்கு முன்பதாக 2013ஆவது ஆண்டு நான் போயிருந்த பொழுது நடந்தது. அவர் அப்பொழுதே என்னை விட 20-30 வயது பெரியவராயிருப்பார். என்னை பைபிள் உமன் என்று சொல்வார். ஏனென்றால் எது கேட்டாலும் நான் டக்கு என்று சொல்லிவிடுவேன். அதனால் அந்த நாளிலே இதே அதிகாரத்தை அவரும் அந்த ஜெப வேளையிலே அவர் பகிர்ந்து கொண்டார். எனக்கு ஆவியானவருடைய ஒரு ஒருமைப்பாட்டை, ஆவியானவருடைய ஒரு வழி நடத்துதலை நான் உணர்ந்து நான் கண்ணீர் வடித்தேன். அதே போல இந்த வாரத்திலே நான் ஒரு வசனத்தை நான் கடந்த வாரம் நான் தியானித்து கொண்டிருந்தேன். அதே வசனங்களை இந்த ஞாயிறு நான் அதே அந்த பிரசங்கம் அநேக தலைப்புகள் இருந்தாலும் அந்த நான் நினைத்திருந்த அந்த வசனம், நான் தியானித்திருந்த வசனத்தின் அடிப்படையிலே கடைசியாய் அவர் டெமான்ஸ்ட்ரேஷனோடு செய்து ஒரு வசனம் நான் இங்கு நம்முடைய ரேடியோவிலும் நான் பகிர்ந்து கொண்டேன். வித்தியாசம் இல்லாதபடி தேவனுடைய நீதி நம்மீது பலிக்கிறது என்ற அந்த ரோமர் 3:22 வசனம். அதை பார்க்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு அசைவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரமும் ஒரு ஆவியானவருடைய ஒரு நடத்துதலாய் நமக்கு காணப்படுகிறது. ஆவியானவர் அவர் ஒருவர். ஆமேன். பூமியிலே நாம் எங்கே இருவர் ஒருமனப்பட்டால் அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்ன தேவன், ஆவியானவர் எப்படியா இந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிற தேவன் இந்த அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணி சீஷர்களுக்காக ஜெபிச்சு தமக்காகவும் அவர் ஜெபிக்கிறார் கெத்செமனே போகும் முன்பதாக. எனவே இந்த அதிகாரம் ஒரு பெரிய ஜெபம். அந்த ஜெபத்திலே எப்படி பரலோகம் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாமமை பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கிறதற்கு நமக்கு ஜெபத்தையும் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜெபமே நமக்கு இங்கு ரெக்கார்ட் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு தமக்காக ஜெபித்த இந்த வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு சரியான காலகட்டத்திலே, அதாவது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்று எனக்கு அந்த வசனம் மிகவும் பிடிக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்கள். அது முதலாவது நான் டிவியிலே பேச வேண்டும் என்று என்னுடைய சபையிலே ஒரு டிவி ஊழியம் நடைபெற்று கொண்டிருந்த நாட்களிலே என்னை அதிகமாய் உற்சாகப்படுத்துவார்கள். எனக்கு அதிகமாய் நான் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னை கூப்பிட்டு பேச சொல்வார்கள். நான் அப்பொழுது கொஞ்சம் இளமையா இருந்ததுனால் எனக்கு அவ்வளவாய் விருப்பம் இல்லை பேசுவதற்கு. ஆனால் டிவி எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி, சரி, நான் அதுக்கு ஒத்துக்கொண்ட பொழுது அந்த வசனத்தை தான் நான் முதலாவது பேசினேன். அதாவது காலம், நேரம் எவ்வளவு சரியான நேரத்திலே தேவன் இந்த பூமியிலே பிறந்தார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேளை வந்தது. டைம், என்ன டைம் வந்திருக்கிறது? தன்னை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிற அந்த நேரம், நித்திய ஜீவனை நமக்கு தந்தருளி கொடுக்க போகிற அந்த நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்தவராய் பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று. இன்று நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா, அவரை உயர்த்துகிறதா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் சிலுவைக்கு போகாமலேயே அவர் இந்த பூமியிலே இருந்திருக்க முடியும். அவருக்கு அவ்வளவு வல்லமை உடையவராய் அவர் இருந்தார், சகல அதிகாரமுடையவராய் அவர் இருந்தார். அதனால்தான் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், வாளை நீ நீட்டி காதை அறுக்கும் பொழுது அந்த காதை மறுபடியும் ஒட்ட வைத்து விட்டு, நான் இப்பொழுது ஜெபித்தால் கூட 6000 தேவதூதர்கள், எண்ணுக்கடங்காத தேவதூதர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வருவார்கள் என்பதாக. ஆனால் தேவனுடைய சித்தம், அவருடைய காரியம் எல்லாமே வித்தியாசமான காரியமாய் காணப்பட்டது. பாருங்கள், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவு நம்மிடத்திலே இந்த நாளிலே காணப்படுகிறதா? கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம் என்று நாம் பார்க்கிறோம். நான் மணிப்பூரிலே நினைக்கிறேன் 2 ஊழியர்களை அவர்கள் சுட்டு கொன்று விட்டார்கள் என்று போன வாரத்திலே நான் கேள்விப்பட்டேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம் நித்திய ஜீவனாய் காணப்படுகிறது. ஆமேன். ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவருடைய ஜெபம். இது யாருடைய ஜெபம்? அப்போஸ்தலர் பவுலோ அல்லது தானியேலோ யோசேப்போ வேறு சீஷர்களோ ஜெபிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர் கெத்செமனேக்கு போக வேண்டிய வேளை வந்தது, என்னை நீர் மகிமைப்படுத்த வேளை வந்தது என்று சொல்லி இந்த நித்திய ஜீவனை இந்த ஜனங்கள், மாம்சமான நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வேளை வந்தது என்ற அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி அவரை அறியும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக
நாம் இந்த நாளிலே அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் அவரோடு நிரந்தரமாய் ஜீவிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காகத்தான் அந்த ஜெபம். பாருங்கள், அடுத்து 4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நமக்கு எத்தனையோ காரியங்களை இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு பாடுகள், வேதனைகள். அடிக்கடி என்னை சந்திக்கிறவர்கள், என்னை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எவ்வளவாய் என்னுடைய மகனை வளர்க்க நீங்கள் கடினமான பாதையினூடாய் செல்கிறீர்களே என்று சொல்வார்கள். ஆனாலும் கர்த்தர் எனக்கு எல்லா காரியங்களிலும் அவருடைய கிருபையையும் அவர் எனக்கு வைத்திருக்கிற வசனங்களும் என்னை எப்பொழுதுமே பலப்படுத்தி தைரியப்படுத்தி வருகிறது. இந்த வசனத்திலும் பாருங்கள், பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தது மாத்திரமல்ல, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அதாவது தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அந்த 33 ஆண்டுகள் அவர் மகிமையாய் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் அவர் ஊழியம் செய்தார் என்பதையும், என்னென்ன காரியத்தை அவருக்கு வைத்திருந்தார் அந்த காரியங்களை செய்து முடித்ததாகவும் அவர் சொல்லுகிறார். நான் செய்து முடித்தேன் என்று. அவருடைய எல்லா வேலைகள் 33 ஆண்டுகள் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று பிதாவிடத்திலே சொல்லுகிறார். நாம் அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளவோ காரியங்கள் செய்து முடிக்காதபடி நான் எத்தனையோ காரியங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று இளம் வயதிலே துடிப்புடன் ஏறெடுத்த காரியங்கள் உண்டு. வைராக்கியமாய் முயற்சி செய்த காரியங்கள் உண்டு. ஆனால் அதை தொடர்ந்து நான் அதை செய்ய முடியவில்லை. பல சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள், காலங்களும் நேரங்களும் மாறும் பொழுது அதை செய்து முடிக்காதபடி விட்ட காரியங்கள் உண்டு. விசேஷமாய் இந்த அநாதை பிள்ளைகள் வளர்க்க வேண்டும் என்று விடாமுயற்சியாய் நான் செய்தேன். ஆனால் அதிலே பல சிக்கல்கள் வரக்கூடும் என்று ஒரு 9 பிள்ளைகளை எடுத்து அவர்களை நாங்கள் அவர்களை 18 வயது வரை நாங்கள் அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து, பிறகு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு கல்வியை விட்டுவிட்டு அடுத்த பிள்ளைகளை நாங்கள் தொடர்ச்சியாய் எடுக்காமது அப்படியே நான் விட்டுவிட்டேன். ஏனென்றால் பல அரசாங்கத்தின் மூலம் பல மிரட்டல்கள் நமக்கு வரக்கூடும் என்று என்னுடைய பெற்றோர் பயந்து விட்டார்கள். நான் ஆனாலும் இப்பொழுதும் என்னுடைய மனது இன்றும் கூட என்னுடைய ஜெபம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கா என்னுடைய இருதயம் கலங்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த இடத்திலே? நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நமக்கு கூட நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடி ஜெயமாய் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓட கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்க வேண்டும். சோர்வுகள் வரலாம், நம்மை நெருங்கி பல காரியங்கள் நம்மை இழுத்து பின்னுக்கு தள்ள முயற்சிக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று ஜெயமாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கும். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே உள்ள அநேக வசனங்கள் இதிலே உள்ள வசனங்களுக்கும் சற்று ஒத்திருக்கும். அதாவது உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. எப்படி ஆண்டவருடைய ஜெபத்தை பாருங்கள். உலகம் உண்டாகிறதற்கு முன்னாகவே அவர் இருக்கிறார். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் பிதாவிடத்துல என்ன சொல்லுகிறார்? அந்த மகிமை, அந்த ஆதியிலே இருந்த மகிமையை நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும், இப்பொழுது அந்த மகிமையினால் என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார்.
நாமும் கூட நம்முடைய ஜெபங்கள் அவருடைய சித்தம் நம்மிலே விளங்க, அவருடைய அற்புதங்கள் நம்மிலே வெளிப்பட, அவருடைய ஆவியானவர் நம்மிலே அசைவாடும்படியாய் நம்முடைய ஜெபங்கள் காணப்படப்பட வேண்டும். அடுத்ததாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஜெபிக்கிறார். அதிலே ஓரிரு வசனங்களை வாசிக்கிறேன். தொடர்ச்சியாய் நம் அனைவருக்காகவும் பல வசனங்கள் 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை அவர் நமக்காக அனைவருக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். முதலாவது அவர் தமக்காக முதல் 5 வசனங்கள், அடுத்தது 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். சீஷர்களுக்காக உள்ள வசனங்கள் 2 வாசித்து நான் முடிக்கிறேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ஆமேன். எப்படியாக யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், உத்தமன் என்று. ஏனென்றால் பார்த்து கொண்டே தேவன் இருக்கிறார் நம்முடைய அசைவுகள், நினைவுகள், வார்த்தைகள், செய்கைகள், கிரியைகளை. அப்படியாக இந்த இடத்திலும் சீஷர்களை குறித்து பிதாவினிடத்திலே தேவன் சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்த இந்த சீஷர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானது என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் முன்பாக அவர்கள் அறியவில்லை. அவர்களை அறியும்படியாக வைத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வார்த்தை மாமிசமாகி இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இந்த பூமியிலே வந்து அவர் உலாவின பொழுது இந்த வசனத்திற்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர் ஒரு முன்மாதிரியா இருந்தது மாத்திரமல்ல, தம்மை பின்பற்றின சீஷர்களையும் அப்படியே அவர் நடக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எவ்வளவு உண்மையும் உத்தமும் உடையவரா இந்த பூமியிலே ஜீவித்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் எங்களுக்கும் அவசியமாய் காணப்படுகிறது. நீர் எங்களை புடமிட்டால் பொன்னாக விளங்கிடுவேன் என்று அப்பா யோபு சொன்னது போல, சங்கீதக்காரன் சொன்னது போல அப்பா, நாங்கள் விளங்கத்தக்கதாய் எங்களை உத்தம புத்திரர்களாய் உடைய வசனத்துக்கு இதோ சீஷர்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள் என்று, அவர்கள் கை கொண்டு இருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே அப்பா சீஷர்களை பற்றி நீர் சொன்னது போல நாங்களும் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களா, ஏனோ தானவென்று அல்லப்பா, இடப்பக்கம் வலப்பக்கம் சாயாதபடி வழி இதுவே என்று சொல்லி கேட்கிற சத்தத்தோடு நாங்கள் நடக்கிறவர்களாய் எங்களை நீர் பொறுப்படும் வழி நடத்தும், காத்து கொள்ளும். வானொலியை கேட்கிற வாலிபர்களாக இருந்தால் என்ன, குடும்ப பெண்களாக அப்பா, ஒவ்வொருவருக்கும் என் தேவன் வசனத்தை கை கொண்டு நடக்க, உமக்கு சாட்சியா இருக்க, நீர் அவரவர்களுக்கு வைத்திருக்கிற கிரியைகளை நான் செய்தே முடித்தேன் என்று நீர் சொன்னது போல நாங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற அப்பா குடும்ப பொறுப்புகள், பிள்ளைகளை கவனிக்கிற பொறுப்புகள், உத்தமமான சாட்சி வாழ்க்கையை நாங்கள் உத்தமமாய் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஏனென்றால் எங்களை மற்றவர்கள் வாசிக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க நீர் கிருபை தாங்க வழி நடத்துங்க. காலம் அப்பா உமக்கு வேலை வந்தது. இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துக்குரிய அப்பா காலங்கள் சீக்கிரம் என்று சொல்லுகிறார்கள் சுவாமி. ஆனால் நாங்கள் அறியோம், நீர் ஒருவரே அந்த வேலையை அறிகிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தும், வழி நடத்தும், பலப்படுத்தும். வானொலியை நடத்துகிற சகோதரர், அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளையும் இந்த வானொலியை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமீன் ஆமீன். மதிய வேளை மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே ஆலோசனை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்திய உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். விசேடமாக கணவனாரையும் சௌரன் ஜோயலையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் சனிக்கிழமை திரும்பவுமாக சந்திப்போம். உங்களுடைய நேரம் 12:45க்கு நெய்யுங்களம்மா. கர்த்தர் தாமே ஆமாங்க பிரதர், உங்களுடன் இணையிறேன் பிரதர். ஆமீன். கர்த்தருடைய கரத்திலே ஆமேன். ஒப்புவிக்கிறோம். நன்றிங்க பிரதர். ஆமீன். 45 நிமிடத்துக்கு ஆயத்தப்படுத்துங்களம்மா. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். நன்றிங்க பிரதர். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் பெண்களுக்கான வாலிபருக்கான ஆலோசனை நேரத்தில் எங்களுடன் ஊழியர் சுசேசரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்ட உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. மறுவொலிப்பே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய மகிமைகளை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா. காட் பிளஸ். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன். அருமையானவர்களை நாங்கள்